சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி: கோவை குனியமுத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜெயநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சற்று ஒரு அச்சுறுத்தலான செய்தியாக இருக்கலாம். அங்கு சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், என்ன விவரம்? திலகவதி, அதாவது கோவை குனியமுத்தூர் ஜெயநகர் பகுதியில் சிறுத்தை, அதாவது ஒரு வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வந்தனர். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய முன்தினம் முதல் தொடர்ந்து அந்த செய்தியை புதிய தலைமுறை பதிவு செய்து வருகிறது. இதற்கிடையே அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் தெருக்களில் சுற்றித் திரிந்த செல்லப்பிராணிகள் அதிக அளவில் காணாமல் போனதும் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்களே அந்த வனவிலங்கை, ஒரு நீண்ட வாளுடன் இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கை பார்த்ததாக அவர்கள் உறுதியாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகாக வனத்துறை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் முகாமிட்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கால் தடமும் பதிந்திருந்தது. அந்த கால் தடமும் வனவிலங்குடைய கால் தடம் என்பதை நேற்றைய தினம் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் புதிய தலைமுறையிடம் உறுதி செய்தார். அதன் பிறகாகத்தான் தொடர்ந்து அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு வந்தது. இப்போது அங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா வாயிலாக நேற்று இரவு ஒரு சிறுத்தை, வயதான ஒரு சிறுத்தை அந்த பகுதியில், குடியிருப்பு பகுதியில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் சிசிடிவி வாயிலாக எடுக்கப்பட்டு அது தற்போது வனத்துறை சார்பில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள் அந்த சிறுத்தை மிகவும் சோர்வுடன் வரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. பொதுவாகவே வனப்பகுதியில் ஒரு சிறுத்தையாகட்டும் புலியாகட்டும் வயதாகும் போது அதனுடைய உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய உணவு தேடலை எடுப்பதற்கு அது சிரமமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த வனவிலங்கு உணவு தேவைக்காக வனத்தை விட்டு குடியிருப்பு பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வழக்கமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த சிறுத்தை ஒரு வயதான சிறுத்தையாக இருக்கலாம். அது ஒரு சோர்வாக வரக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதற்கிடையே தான் அந்த பகுதி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் கடந்த ஒரு வார காலமாக அந்த பகுதியில் வனவிலங்கு நடமாட்டம் இருக்கிறது என்ற ஒரு உறுதி அவர்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் மிகுந்த அச்சத்துடன் அவர்கள் வந்தார்கள். நேற்றைய தினம் அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. அதை நாம் பதிவு செய்திருந்தோம். மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சிறுவர்கள் வெளியே அனுமதிக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக வனத்துறை தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு செய்து வந்தார்கள். காவல்துறையும் கூட இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். காவல்துறை உயரதிகாரி நேரடியாக அந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுடைய சூழல் குறித்து கேட்டறிந்து சென்றார். அதன் பிறகாக வனத்துறை அந்த தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தது. தற்போது அந்த சிசிடிவி காயிலாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வனவிலங்கு நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே அந்த வனவிலங்கு இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள்? ஏன்னா குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை இருக்கின்றால் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன செய்ய இருக்கிறாங்க? இதே போல கடந்த கால நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம், சுட்டிக்காட்ட முடியும். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக மதுக்கரை கோவைப்புத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருந்தது தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்தார்கள். அதன் பிறகாக கூண்டுகள் வைத்து அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு மீண்டும் வனத்திலேயே விடப்பட்டது. இந்த சிசிடிவி வாயிலாக அந்த சிறுத்தை எது மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறது, வயதான சிறுத்தையா இல்ல அதோடைய சோர்வு எப்படி இருக்கிறது, அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை தற்போது வனத்துறையினர் தற்போது கிடைத்துள்ள இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். எந்தெந்த பகுதியில் நடமாட்டம் இருந்திருக்கிறது என்ற கோணத்திலும் அவர்கள் கடந்த 2 நாட்களாக ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கு கூண்டு வைப்பதற்கான நடவடிக்கைகள் இனி மேற்கொள்ளப்படலாம். வனத்துறை நேரடியாக வனத்துறை உயரதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து மேலும் கூடுதல் ஆய்வுகளை மேற்கொண்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.